கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். ஊரெல்லாம் சுத்தி போட்டு இப்ப சொந்த தொகுதிக்கு வந்து களமிறங்கி இருக்கிறார் இந்த தலைவர்னா இப்படி இருக்கணும்பா. ஒவ்வொரு தலைவரும் யாரை எதிர்பார்க்காம ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கதவு தட்டு ஓட்டு கேட்கிறார்ல, ஒரு தலைவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருப்பாரா அப்படின்னு எல்லாருமே பெருமை பாராட்டிக்கிறாங்க. ஆனா உங்க தலைவர் மாதிரி எந்த தலைவரும் வரமாட்டாங்க அப்படின்னு தான் பலரும் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஊரெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தன்னுடைய தொகுதி பெரம்பூருக்கு வந்திருக்கிறாரு. ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு அப்படின்றது பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவரு எல்லா தொகுதியும் பிரச்சாரத்தையும் கவர் பண்ணிட்டாரா அப்படின்னா கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா பல தொகுதிகளில் பல வேட்பாளர்கள்லாம் முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்காராம். வரேன்னு சொன்னாரே, திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாரு, என்னதான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு, பர்மிஷன் கொடுத்தாலும் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இத்தனை நாள அவங்க மேல பழிய போட்டு இப்ப தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்தும் இவரு வந்து கேன்சல் பண்றாரு அப்படின்னு பலரும் வந்து என்ன பண்றாங்க, முக்காடு போட்டு அழுதுன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு வந்துட்டாரு. ஆனா இதுல விஜய்க்குல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படி தெரியுமா, எந்த தலைவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷாலிட்டியா வந்திருக்கிறாரு. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போவார், 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாரு. மற்ற தலைவர்ல ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியா போயிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனார்னா 2 நாள் ரெஸ்ட் எடுப்பார். இது வரைக்கும் எந்த தலைவர்கிட்ட நீங்க பாத்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் விஜய் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அது மாத்திரமா, பெரம்பூர் தொகுதியில தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, மற்ற தொகுதியை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இங்க பெரம்பூர் தொகுதியில இருந்து பல புகார்கள் எழும்பிடுச்சு. என்ன அப்படின்னா, எப்ப தொகுதியில போட்டியிடுற வேட்பாளரே வரல, இங்க களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு இவங்க பூத் கமிட்டி லெவல்ல ஆட்களும் இல்ல, நிர்வாகிகளும் இல்ல. அப்படி இருக்கும் போது எப்படிப்பா நாங்க ஓட்டு போடுவோம்? ஒரு சில ஏரியாவில எல்லாம், பெரம்பூர் தொகுதியில ஒரு சில ஏரியாவில எல்லாம் வரவே இல்லையா, யாருமே ஆளு வரலையா. இப்ப அவங்க தலைவரோட தொகுதி எப்படி களை கட்டணும் அப்படி இருக்கும்போது இருக்க மாட்டேது. இப்ப நீங்க எடப்பாடி தொகுதி எடுத்துக்கோங்களேன், கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்களேன், திருவல்லிக்கேணி தொகுதி எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் வந்து வேட்பாளர்களா இவங்க நிக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல நிக்கிறாரு, எடப்பாடியில பழனிசாமி நிக்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாங்க. இந்த தொகுதியில எல்லாம் எப்படி வந்து களத்துல இறங்கி வந்து ஆட்கள் வேலை செய்யறாங்க. ஆனா விஜய் தொகுதியான பெரம்பூர் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும், இந்த ஸ்பெஷலியே இங்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பல அதிருப்திகள் வந்து தலைவருக்கு போயிருக்கு. உடனே தலைவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணுங்க எல்லாத்தையும், நான் என்ன மற்றவங்களுக்கெல்லாம் போய் வேலை செய்யணும், என் தொகுதியில வந்து நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவரே இறங்கிட்டாரு. இறங்குன ஜோரில் என்ன பண்ணிட்டாரு, கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா கோலம் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு வீட்டு கதவுலயும் போயிட்டு கதவு தட்டி என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு கேட்டிருக்காரு. போன வீடெல்லாம் யார் வீடுப்பா அப்படின்னா நிர்வாகிகள் வீடு தான். பொதுமக்கள் வீட்டுக்கு போனாரானா பொதுமக்கள் வீட்டுக்கெல்லாம் போல, நிர்வாகிகள் வீட்டுக்கு செட்டப் பண்ணி போயிருக்கிறாரு. உங்க வீட்டுக்கு நான் வருவேன், வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க, எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்கணும், ஏன்னா எனக்கு ஏசி ஆகாது, அலர்ஜி டஸ்ட் ஆகாது, எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் ப்ரிப்பரேஷனோட போயிருக்காப்ல மனுஷன். இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில பிரச்சாரம் போனார்னா கீழே இறங்கி போயிடணும், யார் வீடியோவும் விட தெரியல, திடீர்னு போடணும், எப்ப வாக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லணும். ஆனா இவரு இந்த தலைவர் மட்டும் பாத்தீங்கன்னா செட்டப்போட போயிருக்கிறார். ஏப்பா எல்லாம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் இருக்கணும், கலீஜியா இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்தா பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டப்போட போயிருக்காரு. நிர்வாகிகள் வீட்டு தான் போயிருக்கிறாரு. சாதாரண ஒரு பொதுமக்கள் வீட்டுக்கு போனாரா? ஏன் திமுக கார வீட்டுக்கு போக வேண்டியதானே ஓட்டு கேட்கறதுக்கு? ஏன் போல? ஏன்னா திமுக வீட்டுக்கு போனா என்ன மாதிரி கேள்விகளால கேட்டு தொலைப்பாங்க அப்படின்னு தெரியும். சோ நிர்வாகிகள் வீட்டு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நிறைய வீட்டுக்கு போனாரா அப்படின்னு இல்ல, சும்மா பேருக்குன்னு ஒரு 5-6 வீட்டுக்கு போயிருக்கிறாரு. தொடர்ச்சியா வீதியா இறங்கி எங்க அண்ணன் பிரச்சாரம் செய்வாரு, வீதியா வீடா போயிட்டு ஓட்டு கேட்பாரு எங்க தலைவர் அப்படின்னு போற்றப்பட்ட ஒரு தலைவர் ஒரு 5-6 வீட்டுக்கு தான் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்கும் ஏமாத்த இருக்கு. எங்க வீட்டுக்கு வருவாருப்பா, இந்த நியூஸ் ரிலீஸ் ஆன உடனே விஜய் பெரம்பூர் தொகுதியில வீடா வந்து பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ரெடியா இருந்திருக்காங்க. இவ்வளவு எங்க வேலைக்கெல்லாம் லீவை போட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு விஜய் வருவார், எப்படியாச்சும் ஒரு போட்டோ எடுத்துடணும், நம்ம வீட்டுக்கு வரணும். ஆனா கடைசியில எல்லாத்துக்கும் ஏமாத்தம் தான். எப்படி வேட்பாளர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குறாரோ அதே போல அந்த தொகுதியில இருந்த அந்த வீதியில இருந்த நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்காரு, ஏமாற்றம் தான் கொடுத்திருக்காரு. ஐயோ ஒரு நாள் லீவை போட்டு லாசாப்பேல போயிருச்சே அப்படின்னு பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, கதறி இருக்கிறாங்க. சோ விஜயை நம்பினோர் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுல குறிப்பா ஏன் விஜய் பெரம்பூர் தொகுதியில வீதியா இறங்கணும் அப்படின்னா,
விஜய்க்கு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் பெரம்பூர் தொகுதியில இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தொகுதி ஆட்கள்னா நாங்க எப்போ வேணாலும் என்ன பண்ணுவோம் பார்த்துப்போம், ஆக்சசபிளா நாங்க என்ன பண்ணுவோம், அவரை கேள்வி கேட்போம், நாங்க அலுவலகத்துல போய் பார்ப்போம். ஆனா விஜயை பார்க்க முடியுமா? விஜய் இந்த தொகுதி ஆளா? இப்ப நீங்க ஆர்டி சேகர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டி சேகர் அந்த தொகுதி ஆளு. நீங்க அவர் ஆபீஸ்ல பார்க்கலாம், வீட்டுல போய் பார்க்கலாம், ரோட்ல பார்க்கலாம், டீ குடிக்கிற இடத்துல பார்க்கலாம், வாக்கிங் பண்றதுல பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் அவரை பார்க்கலாம். ஏன்னா அவர் மக்களோட மக்களா இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதியில இத்தனை ஆண்டு காலமா அவர் மக்களோட மக்களா ஊறி இருக்காரு. அந்த தொகுதிக்காரர் தான். அவர் வீடு அங்கதான் இருக்கு. யாருக்கு தெரியாம இருக்காது. நீங்க தொகுதிக்கு போயிட்டு எப்ப இந்த பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ வீடு ஆர்டி சேகர் எங்கப்பா அப்படின்னு சொன்னா எல்லாருமே எடுத்து போய் காட்டுவாங்க. வீடு முதற்கொண்டு காட்டுவாங்க, ஆபீஸ் முதல் காட்டுவாங்க. சோ அவரை ஈஸியா என்ன பண்ணிடலாம், அணிக்கலாம். ஆர்டி சேகரா இந்தாங்க வாங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டுப்பா எம்எல்ஏ பார்க்கணும், இந்த விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களை வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவார். நீங்க ஆபீஸுக்கு போனாலும் போலாம், அவர் இங்கேயே இருப்பாரு. வீட்டுக்கு போனாலும் அங்கேயே இருப்பாரு. காலையில வாக்கிங் வரணுமா அங்கேயே இருப்பாரு. டிக்கெட்ல போறோமா டிக்கெட்ல இருப்பாரு. எல்லா இடத்துலயும் அவர் இருப்பாரு. மக்களோட மக்களா ஈஸியா என்ன பண்ணிடலாம், சேர்ந்துடலாம். ஆனா விஜய் அப்படி அணுக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா சொந்த நிர்வாகிகள் என்ன பண்ணல, அணுக முடியல. சோ அப்படி இருக்கும் போது அதுவும் இல்லாம பெரம்பூர் தொகுதியிலிருந்து பனையூர்ல போய் பார்க்கணும். அவர் அதுவும் பனையூர்ல போய் பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னா கிடையவே கிடையாது. சரிப்பா நீலாங்கரை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அங்கேயும் கிடையாது. சரி பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு போறேன்னா அங்கேயும் கிடையாது. எங்கேயுமே விஜய் பார்க்க முடியாது. சோ அதனால அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதி ஆட்களை எங்களா நிக்கிற ஆட்களை நாங்க ஈஸியா என்ன பண்ணணும், அணுக முடியும். எங்களுக்கு எதனா ஒரு குறையா, எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனையா ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆர்டி சேகரை அணுகிடலாம். ஆனா விஜய் அணுக முடியுமா? விஜய்க்கு எங்களுடைய குறைகள் என்னன்னு தெரியுமா? முதல்ல தொகுதிகளோட மக்களுடைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. மக்களோட மக்களா வாழ்ந்தாதாங்க தெரியும். ஆனா அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல. இத்தனை ஆண்டு காலமா ஆர்டி சேகர் அவர்கள் வாழ்ந்திருக்காப்புல. இப்போ ஆர்டி சேகர் ஒரு தெருவுக்கு போனார்னா இந்த தெருவுல என்ன பிரச்சனை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் அந்த தொகுதியால, அந்த ஊராள்கள். அவருக்கு தெரியும் விஜய் இந்த ஊராளா, இந்த தொகுதியாளா, இஷ்டத்துக்கு அவர் நின்றுவாரு, வாக்கு கேட்கறதுக்கு வரமாட்டாரு, எல்லாத்தையும் அப்படியே ஹை கிளாஸா என்ன பண்ணுவாரு, சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துருவாரு, கீழே இறங்கவும் மாட்டாரு, எதுவுமே வர மாட்டாரு, எங்களா இருக்கவும் மாட்டாரு. இப்படி இருக்கும்போது எப்படிப்பா நாங்களுக்கு ஓட்டு போட முடியும்? இப்படின்ற ஒரு நெகட்டிவ் பண்ணிச்சு பெரம்பூர் தொகுதியில எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. போற இடத்துல எல்லாம் தாவேக்காவினரை கேள்விகளால கேட்டு தொலைகிறாங்க. சோ இந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, மத்த தொகுதியில மத்தவங்க ஜெயிச்சா ஜெயிக்கிறான், தோத்தா தோக்குறான், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, பெரம்பூர் தொகுதியில நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரம்பூர்ல என்ன பண்ணிருக்காரு, போக்கஸ் பண்ணிருக்காரு. பெரம்பூர்ல போக்கஸ் பண்ண கவனத்தை நீங்க திருச்சி கிழக்குல நீங்க காமிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரல. 2 தொகுதியில நிக்கிறாருப்பா. 2 தொகுதியில நிற்கும் பொழுது பெரம்பூர் தொகுதியில இவர் என்ன பண்றாரு, முழுக்க இறங்கி வீடு வீடா போறாரு. சரி ஓகே, இறங்கி வரமாட்டேங்கிறாங்க, இறங்கி வந்தாரு, வீடு வீடா போறாரு. அது நிர்வாகிகள் வீட்டுக்கு போனாரா இல்ல பொதுமக்கள் வீட்டுக்கு போனாரா அதெல்லாம் அப்புறமேட்டு இருக்கட்டும். உங்க தலைவர் மாரி வேற எந்த தலைவர் இல்ல. இந்த கவனத்தை ஏன் திருச்சி கிழக்குல காமிக்கல அப்படின்னா திருச்சிக்கு போறதுக்கு டைம் ஆயிடும். சோ அப்படினால டிராவல் டைமிங் இருக்குல்ல, இங்கன்னா ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, வந்துடுறாரு. சோ இந்த இடத்துல அவருக்கு நெகட்டிவ் அதிகமா இருக்கு. சோ 2 தொகுதியில நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு 2 தொகுதியில நம்ம தோக்க போறோம் தெரிஞ்சிச்சு. ஒரு தொகுதியாச்சுன்னா தக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னையில இருக்கிற இந்த தொகுதியில அவர் அதிகமா போக்கஸ் பண்றாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த தொகுதியில அதிகப்படியான நெகட்டிவ் வந்ததுனாலதான் இங்க அவர் இறங்கி என்ன பண்றாரு, இறங்கி வந்துட்டா மக்கள்லாம் மாறிடுவாங்க, இறங்கி வந்துட்டா நம்மளுக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. உண்மையிலேயே அவர் வரமாட்டார். ஏன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மனப்பான்மை என்ன அப்படின்னா, எங்க ஊருக்காரன் எங்க தொகுதிக்காரனா ஈஸியா நாங்க என்ன பண்ணிடலாம், அணுகிடலாம், எங்க பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லலாம், எங்கள் கஷ்டங்களை அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க இறங்கி ஆர்டி சேகர் உதவி செஞ்சிருக்காருங்க. கல்வியில எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா, வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா, தொகுதி மக்கள் நலனுக்காக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா, இறங்கி வேலை செஞ்சிருக்காரு பல மனுஷன். ஒருத்தரா அவர் மேல என்ன பண்ண முடியாது, குறை சொல்லவே முடியாது. விளையாட்டு விஷயத்துல, இளைஞர்கள் விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் பெரம்பூர் தொகுதியில ஆர்டி சேகர் அவர்கள் இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய சொந்த காசை எடுத்து கூட அவர் என்ன பண்ணிருக்காரு, தொகுதி மக்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. சோ இதனால மக்கள் எல்லாம் நமக்காக நின்று நம்மளோட இருக்கிற நம்ம தொகுதியால நம்மளுக்கு வேணுமா, இல்ல பனையூர்ல இருந்து சொகுசு வாழ்க்கையே வாழ்ந்து இருக்கிற விஜய் வேணுமா அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. சோ இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் வீதியா இறங்குறாரு அப்படின்னு சொல்றது. இதுல பெரம்பூர்லயே பர்மிஷன் கொடுத்தும்
கேன்சல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வருது. ஏன்னா பெரம்பூர்ல ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பிரச்சாரத்துக்கு, அதையே கேன்சல் பண்ணியிருக்கிறாரு விஜய் அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் ஆக்டிங் பண்ணுங்க, உங்க ஆக்டிங்க நீங்க நிஜத்துல பண்றீங்க. ஆனா இங்க மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எது சினிமா எது அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வீதியா இறங்கி பிரச்சாரங்கள் மேற்கொள்றாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.